பாக்குற ஆக்களுக்கு இன்றைக்கு வாயண்டா ஊற போது இதுதான் எங்கண்ட மெயின் ஸ்பெஷல் இன்றைக்கு என்ன ரச்சி சம்பல். ரச்சி சம்பலோட அப்படியே இந்த ரச்சி சம்பல் மட்டுமே காணுமே. ரச்சி சம்பலும் சோறுமே காணுமே. வந்து இறைச்சி வந்து அதிகமா உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம், இப்படி சம்பல் செஞ்சு வச்சு போட்டு பானோட சாப்பிடலாம், ரொட்டிக்க வச்சு சாப்பிடலாம். மாசக்கணக்கா இருக்கும். கேமராமேன் லைட் மேன் ஆயிட்டா. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோம். வணக்கம். நீங்கள் அனைவருமே ரொம்ப நல்லா இருக்கணும் என்ன, அதேபோல் நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் என்ன. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலி தானே நிரஞ்சனி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நிரஞ்சனி வந்து இன்றைக்கு ரச்சி வாங்கிட்டு வர சொல்லிச்சு. அப்போ கண்ணால் ரச்சி சாப்பிட்டு அப்போ நிரஞ்சனி சட்டப்படி வைக்கும் அப்போ ரச்சிக்காரி. அப்போ சரியான்ட்டு வாங்கிட்டு வந்தோன்னா திடீரென்று நிரஞ்சனி சொல்லிச்சு ரச்சியில் ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு செய்தாருங்க. அப்போ சரி, இப்போ இதை ஒருக்கா காணொலி அடுப்புமண்டு இருக்கிறோமே. அப்போ பார்த்தீங்களாண்டா அப்போ நிரஞ்சனி சொல்லுங்க, அது என்ன சமையல் அது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டிறைச்சியை வச்சு நான் ஒரு சம்பல் செய்ய போகிறேன். அந்த சம்பல் வந்து எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம், புட்டோட, சோறோட, பானோட சாப்பிடலாம். ஓகே, அப்போ மாட்டிறைச்சிலாம் சம்பல் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இல்லைடா அப்போ சம்பல் வந்து தேங்காய் மிளகாய் போட்டு தானே சம்பல் செய்கிறாண்டு. மாட்டிறைச்சியில் வித்தியாசமான ஒரு சம்பல் தான். அப்போ இதை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கன்னு. இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானே அமர்த்திக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழுந்து கொண்டு இருக்கு. அதோட இன்னுமா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருமே உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க, கமெண்ட் பண்ணிக்கொண்டே இருங்க என்ன. ஓகே, அப்ப காணொலிக்கு போவோம் என்ன, வாங்க போவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாட்டிறைச்சி சம்பலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது வந்து மாட்டிறைச்சி சம்பலுக்கு தேவையான மெயினான பொருளே மாட்டிறைச்சி தான். இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சந்தையில போய் இறைச்சி வாங்கி கொண்டு வந்து, என்னடா திடீர்னு தானே பிளான் பண்ணது, அப்படி கறி வைக்கிற பிளான்ல தான் நாங்க மாட்டிறைச்சி வாங்கினது. அப்ப அதுக்கு எலும்பு, ஈரல், கொழுப்பு எல்லாமே வந்தது. அப்ப இந்த மாட்டிறைச்சி சம்பலுக்கு முக்கியமா தேவைன்னு சொன்னா சதப்பிடிப்பான இறைச்சி துண்டுகள். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நல்ல ஸ்லைஸை நல்ல தகடாக வெட்டி இருக்கிறேன். தகடாக வெட்டி நீ பாருங்கோ, நல்லா தகடாக வெட்டி இதுக்குள்ள மஞ்சள், மிளகாய்த்தூள், தூளுப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிருக்கிறேன். அடுத்தது முக்கியமாக என்ன வேணும்னு சொன்னால் வெங்காயம் வேணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நான் அதிகமாகவே எடுத்திருக்கிறேன், அதே நல்ல நீள வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை, எங்களோட வீட்டு கருவேப்பிலை தான். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி, இஞ்சி, உள்ளியையும் இஞ்சியையும் நான் ஸ்க்ரேப்பர் தட்டில் நல்லபடியாக சீவி வச்சிருக்கிறேன். இதை விட மேலதிகமாக முக்கியமாக என்னென்ன வேணும்னு சொன்னால் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கட்டத்தூள் வந்து இதுக்கு மிக மிக பிரதானம். அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி கூட்டு சரக்கு, அதாவது கருவா, ஏலம், கராம்பு எல்லாத்தையுமே நாங்கள் வறுத்து இடித்து வச்சிருக்கிறேன். மற்ற தேவையான அளவு உப்பும் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். வாங்கோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இறைச்சி சம்பல் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முதல் அடுப்பில் சட்டியை வைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி சூடாயிட்டுது. இந்த சட்டிக்கு வந்து நான் எண்ணெயை விட போகிறேன். இறைச்சி சம்பலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும், என்னடா பொரிச்சு எடுக்க வேணும் இல்லாமல். எண்ணெய் நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இதுக்குள்ளே முதலாவது போட போகிறேன், பொரிக்க போகிறது வந்து வெங்காயத்தை தான் நான் பொரிக்க போகிறேன். இந்த வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு இருக்கக்குள்ளேயே நான் கொஞ்சம் உப்பு தூவுறேன், ஏன்னு சொன்னால் வெங்காயம் மிக வேகமாக பொரியும். ஓகே, பொரிஞ்சிட்டு நிரஞ்சி இறக்க போகிறேன். ஓகே, நல்லா வடிச்சு தான் எடுக்க போகிறேன். ஓகே, பார்த்தீங்களா வாசத்தை, என்ன வாசம் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வெங்காயமே பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே சட்டிக்குள்ளேயே அதே எண்ணெய்க்குள்ளேயே நான் வந்து கருவேப்பிலையே பொரிக்க போகிறேன். கருவேப்பிலை வந்து நிறைய போடலாம் என்ன. எப்படி நல்ல வாசம், நல்ல வாசம் என்ன போட்ட உடனே. அதுதான் கருவேப்பிலை பொரிஞ்சிட்டோன்னா எப்படி கண்டுபிடிக்க தெரியுமோ, பொரிஞ்சு எண்ணெயில பொரிஞ்சு வந்துருக்கேக்குள்ள இப்ப பாருங்க கருவேப்பிலை தாண்ட மாதிரி இருக்குள்ள நல்லா பொரிஞ்சிட்டேன்னு சொன்னா அப்படி மிதந்து மேல வரும், மேல பொறுமி கொண்டு வரும், அப்பளம் பொரிஞ்சு கொண்டு வரணும். வெங்காயம் கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா மேலால நல்ல கலகலத்து கொண்டு அதே மாதிரி நல்ல கலகலத்து வரும்.
ஓகே எடுப்போமே. இப்போ வந்து கருவேப்பிலையே நான் எடுக்க போறேன். பாத்தீங்களா அந்த சத்தத்தை? ஓ அந்த சருகு மாதிரி சருகு மாதிரி கருவேப்பிலை. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இதே எண்ணெய்க்குள்ளேயே நான் இறைச்சி வந்து பொரிக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இறைச்சி பொரிச்சாச்சு. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லையேண்ணே. கரண்ட் இல்லாதபடியே இங்க பாருங்க என்ன நடக்குதுடா. கேமராமேன் லைட் மேன் ஆயிட்டா. கேமராமேன் லைட் மேன் ஆயிட்டா இப்ப. ஓகேண்ணே நல்லா முருகை பொரிச்சிருக்கிறீங்கண்ணே, நல்லா இருக்கு. இப்படிதான் பொரிக்கணும் இதுக்கு சம்பலுக்கு ரச்சி சம்ப. ஏன் தெரியுமா கரண்ட் நின்றது? இங்க இருந்து வாசம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு விளங்கிட்டது. இறைச்சி பொரிச்ச வாசம் மின்சார சபைக்கு போயிட்டது. அதால கரண்ட நிப்பாட்டிட்டீங்க. தங்களுக்கு தராம சாப்பிட போயிட மாட்டேன். அப்ப ரச்சியும் பொரிச்சு முடிஞ்சது. இப்ப நாங்க உன்ன கரண்ட் இல்ல தானே வெளியில உன்ன வச்சு பிப்போமா? ஓ வெளியில உணர்ந்து பிப்போம். என்ன ரச்சியை போய் பிக்கணுமா இப்ப நாங்க? ஓ ரச்சியை வந்து சில பேர் என்ன சொல்றா மிக்ஸி இருக்கு தானே, மிக்ஸில போட்டு தூள் தூளா ஆக்குவினா. அது வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்றது, நாங்க எங்களை வீட்டுல சாப்பிடுறது தானே இறைச்சி அப்பப்ப கடிபட்டா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் கையால பிப்போம். சரி சரி அது கரண்ட்டும் இல்ல தானே மிக்ஸி போடுறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இறைச்சி கொஞ்சம் ஆறணும். ஆற முடிய நாங்க கையால பிப்போம். சரி 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 ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க ரஞ்சி. ஓகே நன்றி. வா நல்லா என்னென்ன ஓடுனீங்க மசாலா? தூளும் உப்பும் மஞ்சள். இந்த எதுவாக இருந்தாலும் அந்த சொல்லுவாங்க அளவுக்கு கொஞ்சம் அமதம் நஞ்சன மேலேயும் எதுவாக இருந்தாலும் விகிதம் சரியா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்குமே. அது எல்லாமே இப்போ ஒரு கட்டடம் கட்டுறேன்டா சீமேந்திலையும் ஒரு கலவைகள் நல்லா இருந்தா அதுக்குரிய விகிதத்துல இருந்தா எல்லாமே அதே மாதிரி இது பொரியலும் நல்லா விகிதத்துல போட்டுருக்கீங்க. உண்மையா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் கையளவு தான். ஓகே வெளியில போவோமே. வெளியில போவோமே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிச்சு கொண்டு இருக்கிறவன் கிரைண்டர் இருந்திருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. கரண்டும் இல்லாம போயிட்டு எங்கட கால கஷ்டத்துக்கு. ஆனா பிச்சு சம்பளுக்கு வந்து ரச்சி கடிபட்டா தானே நிறைஞ்சிருங்க. அது அந்த டேஸ்ட் சுவையா இருக்கு. அதுதான் போட்டு என்ன இது வந்து பெரிய ஒரு சிரமம் பட்ட வேலை தானே. கையால பிச்சு போடுறது ஒரு கஷ்டம் தான். ஆனா சாப்பிடக்க உண்மை எப்படிப்பட்டதான் சுவையா இருக்கு. பாய்க்குல கடிபடும் இல்லையே. ஐயோ நிரஞ்சனி எனக்கு ஒரு சம்பளம் உண்டு செய்திட போறாள் இன்றைக்கு. பாப்போம் இப்படி வரப்போகுது. சரி ஓகே முடிச்சிட்டோம். அப்ப நீ அடுத்த வேலையில பாப்போம். என்ன அப்ப நீ கிச்சனுக்கு போகணும். அப்ப நீ லைட் மேன கூப்பிடணும். லைட் அப்படிங்க அம்மா ஓடியாங்க அந்த லைட் அப்படிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறைச்சி எல்லாம் பிச்சாச்சு. இனி வந்து சம்பல் எப்படி செய்யறேன்னு சொல்லி பாப்போம். ஓகே இப்ப வந்து மண் சட்டி வச்சாச்சு. அடுப்பு ஒன் பண்ணி கொஞ்சம் சட்டி சூடாகட்டும். இப்ப சட்டி வந்து சூடாயிட்டுது. இதுக்குள்ள வந்து நான் கொஞ்சமா எண்ணெய் விட போறேன். இனிமே கரண்ட் வந்துட்டு நான் இப்ப அதோட வெளியில நல்ல மப்பும் மந்தாரமும் நல்ல மழை ஒன்று நல்ல சோ ஒன்று அடிச்சு ஊத்த போகுது. என்ன இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சட்டி இந்த இதுக்குள்ள எண்ணெய்க்குள்ள கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பெருஞ்சீரகத்துக்குள்ள முதல் போடுவோம். இந்த பெருஞ்சீரகம் பொரிஞ்சு கொண்டிருக்கக்குள்ளேயே நான் இந்த உள்ளியை வந்து போடுறேன். அதாவது சம்பல் செய்யற படிமுறைகள் என்ன அதோடைய இந்த இஞ்சியும் சேர்த்து போடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பச்சை மணம் நல்லா போகணும். நல்லா போய் கொஞ்சம் வதங்கி கொண்டு வரட்டும். இனி இந்த வதங்கி கொண்டு வந்த இந்த இதுக்குள்ள நான் வந்து இறைச்சி கூட்டு சரக்கு எல்லாமே சேர்த்த மாதிரி போடுறேன். சரியா?
இவ்வளவும் போட தேவையில்லை. நான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சுட்டேன். இறைச்சி கூட்டு சரக்கு தூள் என்ன அடுப்பை கொஞ்சம் குறைப்பேன் என்ன. இனி இதுக்குள்ள கட்டத்தூள். இந்த கட்டத்தூள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு காரம் விருப்பமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. அடுப்பை நல்லா குறைக்கணும். ஓ நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. ஃபைனல் கட்டத்துக்கு வருது. இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பொரிச்சு பிச்சு வச்சிருக்க இறைச்சி துண்டு இருக்குதானே, இத வந்து நாங்க இதுக்கு அப்படியே போடுவோம். ஓகே, போட்டுட்டு இதையும் கிளறிட்டு இனி பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலை, வெங்காயம் நல்ல மனம் போல பொரிச்சு வச்சிருக்கேன். நல்லா இருக்கு. இனி இதுகளை வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். இனி இறக்கலாம். என்ன இறக்கி போட்டு திருகண்ணில் வைக்க போறீங்களே, இதில் வந்து வச்சுடும். வச்சுட்டு இதை வந்து நாங்கள் இப்படியே நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணுவோம். வாசத்தை பாத்தீங்களா, இதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு ஒரு கொஞ்சமா தூவுறேன்னா. ஏற்கனவே நான் வெங்காயத்துக்கும் லைட்டா போட்டுட்டேன், இறைச்சிக்கும் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ சும்மா ஒரு ஃபைனல் டச்சுக்காக போடுறேன். பாதி தேசி புளி விட போறேன். இந்த இறைச்சி ஒரு புளிப்பு தன்மை உண்டுக்காக. இனித பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். என்ன கையால மிக்ஸ் பண்ண கூடாது. இல்ல கையால மிக்ஸ் பண்ண கூடாது, பழுதா போயிடும். வாவ், இது இனிமே சாப்பிடட்டே இருக்கா? இப்ப சாப்பிடலாமே, கட்டாயமா தரேன். பாத்தீங்களா, இது ஒரு நல்ல வாசம். இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிசினஸ் லெவல்ல யாரும் சின்ன தொழில் முயற்சி செய்ய விரும்புறார்கள் இந்த இதை இறைச்சி சம்பல் செய்யலாம். ஆனா நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த இறைச்சியை மிக்சியில வந்து போடணும். மிக்சியில வந்து போட உங்களுக்கு வந்து நல்ல அதிக அளவான இறைச்சி சின்ன சின்ன துண்டுகள் கிடைக்கும். இப்ப நாங்க வீட்டு தேவைக்கு செய்யறபடியால நான் கையால பிச்சு போட்டேன்னா, பிசினஸ் லெவல்ல செய்யறாக்க நீங்கள் அப்படி செஞ்சு போடணும். நாங்கள் வருங்கால கடைக்கு இப்ப கடை கட்டி கொண்டிருக்கிறோம் இல்ல, அதுக்கு நாங்கள் வந்து இதை செய்வோமே, இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுமே நாங்க பிசில. இப்ப ஒரு எந்த உணவு இது வந்து நாங்க ஒன்று செய்யறோம்னு சொன்னாலும் பிசில வந்து நாங்க பெர்மிஷன் எடுத்து சுகாதார முறைப்படி செய்யறதுக்கான அனுமதி, அரசாங்கத்தின் அனுமதி எடுத்து தான் செய்ய வேணும். அது மட்டும் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகள்ல இருக்கிற உறவுகள் வந்து இறைச்சி வந்து அதிகமா உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல நீங்க என்ன செய்யலாம், இப்படி சம்பல் செஞ்சு வச்சு போட்டு பானோட சாப்பிடலாம், ரொட்டிக்க வச்சு சாப்பிடலாம். மாசக்கணக்கா இருக்கும். முக்கியமா கவனமா பார்க்க வேண்டிய விஷயம், தண்ணி படக்கூடாது. ஈரமான ஒரு பொத்துலுகளுக்கையும் போடாம காஞ்ச ஒரு கண்ணாடி பொத்துலுக்க போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னா உங்களோட அவசரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்கட நாடுகள் இருக்கிற உறவுகள் பிள்ளைகளுக்கு வந்து யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள், ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நீங்க கொண்டு அவைக்கு இதை செஞ்சு கொண்டு கொடுக்கலாம். இப்ப நீங்க வந்து டேஸ்ட் பண்றீங்களோ? எனக்கு தெரிஞ்ச எங்களை விட ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க நான் பொட்டில் எல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன். என்னோட சார், நான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க பொட்டில் கழுவி வச்சிருக்கிறேன். ஆனா வெப்பமானதான் டவுட். தாங்க ஓகே, இந்த வச்சு இது தெரியல. யோசிக்க போறாங்க எப்போ பார்த்தாலும் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப இது கொடுக்குறான், ரியாக்ஷன் கொடுக்குறான். சத்தியமா சொல்றேன், அவ்வளவு சுவையா இருக்கு ரஞ்சினி. கண்டிப்பா எங்கள்ட கடைக்கு கண்டிப்பா நாங்க பிசியில இப்பயும் நாங்க கொடுப்போம். ஏன்னா நாங்க மட்டுமே இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த உள்நாட்டுல இருக்கிற என்ன ஒரு சின்ன ஒரு தொழில் முயற்சி செய்ய விரும்புறாக்கள் வந்து இதுகளை செய்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருமானம் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, வேற லெவல். இப்ப எனக்கு இது இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கல, அது இப்ப சாப்பிடுவோம், பசிக்கு எனக்கு உடனே சாப்பிடுறோம். வாங்க போவோம் சாப்பிடுவோம். சுட சுட
கோப்பைக்குள்ள அப்படியே ரச்சி குழம்பு என்ன ம் ரச்சி குழம்பு இப்படி ஊற்றி யாருங்க ஆளை சமையல்காரி செஃப் நல்ல வாசமாக இருக்கு ரச்சி கறியும் நல்ல ரச்சி கூட்டு போய் நல்லா வடியா போட்டு அங்கே பாருங்க அது கத்திரிக்காய் வெள்ளை கறி என்ன ம் பார்க்கவே ஆசையா இருக்கு. பார்க்குற ஆக்களுக்கு இன்றைக்கு வாயண்டா ஊற போகுது. இதுதான் எங்கண்ட மெயின் ஸ்பெஷல் இன்றைக்கு என்ன ரச்சி சம்பல். ரச்சி சம்பல் இன்றைக்கு ஒரு புடி அம்மா இந்தாங்கோ அப்படியே இப்ப பார்த்து கொண்டிருக்கு. ஓகே அப்படி வாங்கோ அப்படி வெளியில போவோம். இந்தாங்க உங்களுக்கு இருக்கு அப்படிங்க. எது நிறைஞ்சு உங்களோட கோப்பி இருக்கு அப்படிங்க. எந்த கோப்பியோ? அட எக்ஸ்ட்ரா அரைச்சி பார்த்தீங்களா மனுஷிய காணும் காணும் காணும். அடடடடா வா அம்மா வெளியில போவோம். என்ற மழையும் இல்லை வெயில் அப்படியே மலையோட அப்படி இருந்து இங்க நான் சொன்னால மலை அண்டு இந்த வாருங்க மலைய இந்த நல்லா இருக்குன்னு இந்த மலைக்கு சுட சுட இப்ப சாப்பிட போறோம். அப்ப மழையும் பெய்ய பெய்ய அப்படியே என்னன்னு சொல்ல சாப்பிடுவோமா அப்படியே சாப்பிடுவோம். ரச்சி சம்பலோட அப்படியே இந்த ரச்சி சம்பல் மட்டுமே காணுமே. ரச்சி சம்பலும் சோறுமே காணுமே. சோறோட கரிநலாகா எது நல்லன்னு சொல்ல தெரியாம இருக்கு எனக்கு. வேற லெவல் இருக்கு. சாப்பிட கொண்டு கேட்க எல்லாருக்கும் வாய் ஊற போகுது. ஏன்னா அதுவும் இந்த வேறுங்க அந்த கோப்பைய அந்த மண் கோப்பை அப்படியே உண்மையில இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபங்க்ஷன் டைமும் செய்யலாம். இறைச்சி குறைவா தான் பயன்படுத்துவோம். ஃபங்க்ஷன் டைம் செஞ்சா கொஞ்சம் பொலிவா செய்யலாம். குறைவான இறைச்சியை பயன்படுத்தி பொலிவான சம்பல் செய்யக்குள்ள காசும் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். பட் செய்யக்குள்ள கூட வேணா காசு செலவாகும். நான் இதோட வீடியோ முடிச்சு கொள்ளுமே. நான் பாக்குறாங்க யோசிப்பினா பார்க்க வச்சு தின்றான். ஓகே அப்ப நீங்களும் வீடியோல இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். ஓகேண்ணா அப்ப இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்ளுமே. ஓகே அப்ப மீண்டும் இதே போல ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்களை எல்லாரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். நன்றி வணக்கம்.